ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பிஜேபியின் ஆர்ப்பாட்டம், பிஜேபியின் ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், பிஜேபியின் போராட்டம், தீவிரவாதத்தை வேறறுப்போம், பாகிஸ்தானை வேறறுப்போம், பாகிஸ்தானை வேறறுப்போம், காஷ்மீர் என்ன பாகிஸ்தானா, இந்திய மக்களின் இந்துஸ்தான், இந்திய மக்களின் இந்துஸ்தான், இந்திய மக்களின் இந்துஸ்தான், இந்திய மக்களின் இந்துஸ்தான், தோல் கொடுக்கும் தோழன் உண்டு, எதற்கும் கவலைப்படாத மக்கள் உண்டு, கவலைப்படாத மக்கள் உண்டு. பாரத் மாதா கி ஜெய். உலகம் உள்ள உள்ள இந்துக்களும் எல்லாம் அனைவரும் சேர்ந்து அவங்க ஆத்ம அந்தி சாந்தி அடைய அனைவரும் இறைவனை ప్రార్థిக்கிறோம். ఈరోజు మన దేశంపై పహల్గాంలో జరిగిన మారణ హోమానికి ఖండిస్తూ మారు పేరైన పాకిస్తాన్లో రీసెంట్గా మీరు ఎక్కువసార్లు ఈ మధ్యలో 22లో జరిగిన తర్వాత ఒక 8-10 రోజులుగా టీవీలో చాలాసార్లు అనేక విషయాల్ని పాకిస్తాన్ మినిస్టర్ ఒకడు చెప్పుకుంటున్నాడు. ఎస్, మేము ఉగ్రవాదానికి ప్రోత్సాహం ఇస్తాము, ఉగ్రవాదానికి డబ్బిస్తాము, ఉగ్రవాదానికి ఆయుధాలు అందిస్తాము అని వాళ్ళే టెర్రరిజానికి మేము పోషిస్తున్నామని ఒప్పుకున్న సంఘటన జరిగింది. ఇంతవరకు జరిగిన ఉగ్రవాద దాడులన్నీను రాజ్యాంగం పైన ప్రజాప్రభుత్వమైన జరిగిన దాడులుగా వర్ణింపబడినాయి. 2001లో జరిగిన పార్లమెంటుపై దాడి, 2001లో జరిగిన అనేక దాడులన్నీ అప్పుడు వాజ్పేయి ప్రైమ్ మినిస్టర్ ఉన్నారు, ఆ దాడిని కూడాను ప్రజాస్వామ్యంపై జరిగిన దాడిగా ఖండించినారు. పహల్గాంలో జరిగిన దాడిలో ఒక్క విషయం తేట తెల్లమైంది. ఇస్లామిక్ తీవ్రవాదం హిందూ ధర్మం పైన జరిగిన దాడిగా మీరు హిందువులేనా అని హిందువులను మాత్రం చంపిన హిందుత్వం పైన దాడి. கடந்த 22ஆம் தேதி நடந்த கொடூர தாக்குதலை இந்த நாடே வன்மையாக கண்டித்துக் கொண்டிருக்கிறது. சாதாரணமாக ஒரு சுற்றுலா சென்ற அப்பாவி மக்களை வழிமறித்து ஒரு கோலைகள் செய்யக்கூடிய வேலையை தீவிரவாதிகள் செய்திருக்கிறார்கள். சாதாரண ஒரு வீரன் என்றால் நேருக்கு நேராக வந்து சண்டையிடுவது வீரனுக்கு அழகு. நிராகரியாக சென்ற சுற்றுலா பயணிகள் கையில் ஒரு பெண்ணோ இல்லை கர்ச்சிப்போ வச்சிருக்கக்கூடிய ஒரு அப்பாவி சுற்றுலா பயணிகளை ஈவு இரக்கம் இல்லாமல் கொடூரமான முறையிலே கொலை செய்து அவருடைய மனைவிகள் குழந்தைகள் கண்முன்னாக எந்த ஒரு இரக்கமும் இல்லாமல் செய்த இந்த காட்டு மிராண்டி தீவிரவாதத்தை இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம். 22ஆம் தேதி சுமார் ஒரு 3:30 மணிக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது எல்லா டிவி சேனல்லாம் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதை நான் சொல்ல வேண்டியது இல்லை. அங்கே என்ன சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி அதை பார்க்கும்போது அட்லீஸ்ட் இங்கே இந்த சம்பவம் நடந்தது இந்தியாவுக்குள்ளே தான் நடந்துதான் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியது இருக்கு. உன் பேர் என்ன, நீ எந்த ஊர்ல இருந்து வந்த, எந்த மாநிலத்திலிருந்து வந்த, நீ யாரு, இப்படி ஏதாவது அவங்க பார்த்தாங்களா? என்ன ஜாதி, ரெட்டியா, கவுடவா, நாயுடுவா, அப்படி ஏதாவது கேட்டாங்களா? அவங்க கேட்டது ஒன்னே ஒன்று என்ன கேட்டாங்க, உன் பேர் என்ன, நீ இந்துவா முஸ்லீமா? அதை மீறி என்ன பண்ணாங்க, கன்ஃபார்ம் பண்றதுக்காக என்ன பண்ணாங்க, துணியை கழட்டி செக் பண்ணி சுட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம நாட்டில் நம்ம பகுதியில் நடக்கும்போது ஆனா இந்துக்களாகிய நம்ம எல்லாருமே இங்க எவ்வளவு பேர் யாரெல்லாம் வந்திருக்கோம், பிஜேபி காரங்க, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, விஹெச்பி, நம்ம தானா இந்த நாட்டில் இருக்கோம். 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனா இந்துக்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இருக்கிற இடமே தெரியாம. ஆனா இன்னொரு விஷயம், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, எங்கேயோ நடந்திருக்கு, ஏதோ அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி இது. ஆனா
மக்களும் அப்படியே இருக்காங்க. நம்மள ஆண்டு கொண்டிட்டு இருக்க அரசாங்கம் எப்படி இருக்கு? கண்ணீர் அஞ்சலி கூட செலுத்துறதுக்கு பர்மிஷன் கிடையாது. இன்னைக்கு இந்த எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். ஆனா இருக்கிறது எங்கே? இந்தியாவுக்குள்ளதான் இருக்கும். ஆனா நாமெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? 80% இருக்கக்கூடிய இந்துக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவுக்குள்ள இருந்துகிட்டு, ஆனா நம்ம தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு சன்னிவேஷத்தை சந்திச்சிட்டு இருக்கோம். நடந்த இந்த மாபெரும் மோசமான ஒரு பால்காம் நிகழ்ச்சியை பாகிஸ்தானையும் பாகிஸ்தான் அரசாங்கத்தையும் கண்டிக்கிறேன். ஒரு காலத்துல ஜம்மு காஷ்மீர் இந்தியாவிலேயே ஒரு தீவிரவாதிங்க நெக்ஸ்ட்லைட்டிங் அதிகமான இருக்கிற ஒரு மாநிலம்னா அது ஜம்மு காஷ்மீர். இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 47 இருந்து பிடிச்சி இந்த 2014 வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் அண்ணாவே போறது பயப்படுவாங்க. தனி சட்டம், தனி கோர்ட்டு, தனி கொடி, இப்படிதான் இருந்துச்சு. 2014க்கு பின்ன மாற்றம். எப்படி மாற்றம்? இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. யார் இருக்கிறது? ஒரு ஆண்மகன் பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு 2014க்கு பின்ன இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் சுற்றுலா தலமா இருக்கு. இது காரணம் யாரு? நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன், என்னுடைய தலைவன் அந்த மாதிரி, என்னுடைய மோடி, என்னுடைய கட்சி, அந்த மாதிரி கட்சியில நான் இருக்கிறது பெருமை நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஜம்மு காஷ்மீர் இன்னைக்கு சுற்றுலா தலமா ஆயிருக்கு. வருங்காலத்துல நான் சொல்றேன், வருங்காலத்துல இந்த தேசத்துல இந்த வெஸ்ட் பெங்கால் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க வெஸ்ட் பெங்கால் எப்படி இருக்கு? இந்துக்கள் வாழவே முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வெஸ்ட் பெங்கால் ஆயிட்டு இருக்கு. போன மாசம் பார்த்தோம், கிட்டத்தட்ட 1000 குடும்பம் இந்துக்களை வீட்டை விட்டு வெளியே தொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. எதுக்காக சொல்றேன்? நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் இந்த மாவட்ட தலைவராக 2 மாசமா பார்க்கிறேன். நான் மாவட்ட தலைவர் ஆன 4வது நாள் பாருங்க, கௌரி சங்கர் ஹோட்டல் இருக்கா? அப்படியே திரும்பி பாருங்க, அங்க கௌரி சங்கர் ஹோட்டல் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல 16 சென்ட் நிலம் இருக்கு. முருகப்பெருமாள், முருக பக்தருங்க அந்த 16 சென்ட் நிலம் முருகருக்காக எழுதி வச்சிருக்காங்க. எப்போ? 100 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனா அது பல கோடிகள் சொந்தமான சொத்து. அது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய சொத்து இருந்துச்சு, இன்னைக்கு காணாம போயிடுச்சு. கோயில் நிலைகள் எல்லாமே காணாம போயிடுச்சு. காரணம் இங்க இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட். தான் காரணம். அந்த 16 சென்ட் நிலம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு குத்தகை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு டெண்டர் வச்சிருந்தாங்க. யாருக்குமே தெரியாம டெண்டர். அந்த கோயில் சொத்து டெண்டரை விடுறதுக்கு இவங்க யாரு? நான் கேட்கிறேன். அந்த சொத்து நம்ம உதயநிதி ஸ்டாலினோட அப்பா ஸ்டாலின். நான் இந்த மாதிரி தப்பா கேட்க மாட்டேன், ஏன்னா அவங்க அந்த கட்சியில் கேட்பாங்க. நான் அந்த மாதிரி கேட்க மாட்டேன். இல்ல ஸ்டாலினோட அப்பா கலைஞர் தான் அந்த சொத்து இலை விடுறதுக்கு, குத்தகை விடுறதுக்கு நாம கேட்கணுமா வேணாமா? ஆனா நாம கேட்க மாட்டோம். அந்த மாதிரி மரியாதை இல்லாம கேட்க மாட்டோம். நண்பர்களே, 22 ஏப்ரல் மறக்க முடியாத ஒரு சம்பவம், ஒரு நிகழ்ச்சி நம்முடைய வாழ்நாளிலே. சுபிட்சமாக வாழக்கூடிய இந்திய திருநாட்டிலே, உலகத்தினுடைய 3ஆம் பொருளாதாரமாக உயர்த்து கொண்டிருக்கின்ற இந்த திருநாட்டிலே, உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, இன்னைக்கு ஐயா மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்ட பிறகு நம்முடைய ராணுவ பலத்தை பாகிஸ்தானை போல 5 மடங்கு உருவாக்கி இருக்கிறேன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நான்லாம் போர் போர் போர்னு சொல்றோமே, இந்த போர் நாம் வாயிலே பேசிக் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. நம்முடைய தலைவன் அங்கே உட்கார்ந்து கொண்டு டெல்லியிலே படை தளபதிகள்லாம் அழைத்து பேசி, ஏற்கனவே நீ என்ன வேண்டுமென்றாலும் செய்து கொள், பாகிஸ்தானை அழிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்து விட்டது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்த சொல்லியிருக்கிறார். நானும் கூட பாதுகாப்பு கமிட்டியிலே பாராளுமன்றத்தில் இருந்தேன். இன்றைய நிலவரம், நாம் நினைத்தால் பாகிஸ்தான் என்ற ஒரு ஸ்தானத்தை 3 மணி நேரத்திலே அழித்து உலக அரங்கில் இருந்து அகற்றிவிட முடியும். ஆனால் நம் தலைவன், தர்ம தலைவன், எது செய்ய வேண்டும் என்றாலும் சரியாக முகாமிட்டு தந்திரத்தை பயன்படுத்தி ராணுவ தீர்வையோ மக்கள் எதிர்பார்க்கின்ற தீர்ப்பையோ நமக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த உத்தம தலைவன் எல்லா விதமான பணிகளை மேற்கொண்டு விட்டார். சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு நீரை நிறுத்திய ஒரே உத்தம தலைவன் நம்முடைய மோடி. பாகிஸ்தான்காரன் ஒருத்தன் கூட இந்தியாவில் இருக்கக்கூடாதா?
24 மணி நேரத்தில் நீ இந்த நாட்டில் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி, சுன்னத் பண்ணியிருந்தாலும் சரி, கெட் அவுட் என்று சொன்ன ஒரே தலைவன் ஐயா மோடி. வேற எவனுக்குடா அந்த திறமை இருந்திருக்கு? வேணா தமிழ்நாட்டில் திருட்டு அரசியல் செய்யக்கூடிய திமுக எல்லாரையும் ஒரு பஸ் வச்சு பிஜேபி பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிடலாம். இல்லைன்னு சொன்னா பஹல்காமுக்கு யோக்கியதை இருந்தா எங்களோட டூர் வாங்கடா பார்க்கலாம். எதையுமே பண்ணாம இங்க உட்கார்ந்துக்கிட்டு பிஜேபியை குறை சொல்லிட்டு, மோடியை குறை சொல்லிட்டு, பொய் சொல்லி ஓட்டு வாங்கக்கூடிய திராணியற்ற உங்களை நாங்கள் இன்றைக்கு அந்த பாகிஸ்தானோடு சேர்த்து இந்த திராவிட திமுக கட்சியையும் அதன் கூட்டணியும் இந்த கூட்டத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம். இறந்தது 22 பேர் இந்தியர்கள், இந்துக்கள். ஒரு பாகிஸ்தான்காரன் செத்ததுக்கு இங்க இருக்கிற ஜால்ரா போடுறான்னு சொன்னா இந்த ஆட்சியில ஒரு நிமிடம் கூட இருப்பதற்கு இவர்கள் லாயக்கற்றவர்களை இவர்களை 26 தேர்தலிலே முகத்திலே கிழித்தெறிந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். நண்பர்களே, இந்துக்கள் கொல்லுபடுகின்ற போது 140 கோடி மக்களும் ஐயா மோடி பின்னால் நிற்கிறார்கள். ராஜதந்திரம் என்ன பாருங்க. இன்னைக்கு இந்தியாவில் பஹல்காம் காஷ்மீரத்தில் 22 பேர் கொலை செய்யப்பட்ட போது அமெரிக்காவிலிருந்து, ஆஸ்திரேலியிலிருந்து, ஜெர்மனியிலிருந்து, இங்கிலாந்திலிருந்து, ரஷ்யாவிலிருந்து உலக நாடுகள் அத்தனையும் ஆதரிக்கின்ற ஒரு தலைவன் ஐயா மோடி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நண்பர்களே, பஹல்காம் காஷ்மீர் பகுதியில் நடந்த கோழைத்தனமான அந்த கோர படுகொலை எதிர்த்து கண்டனத்தை தெரிவிப்பதற்காக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்திலே நான் இங்கே சிறப்புரையாற்ற வருகை புரிந்தேன். இந்த நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வளர வேண்டும் என்று சொன்னால், தமிழகம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்தியர்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், பாகிஸ்தான் அழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கையை இந்த கண்டன கூட்டத்தில் வைத்திருக்கின்றோம். அதை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்முடைய ஐயா தலைவர் மோடி அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் அத்தனை பேரும் நன்றாக அறிவோம். எப்போ செய்வார், என்ன செய்வார், எப்படி செய்வார் என்பதை அவருக்கே விட்டு விடுகிறோம். ஆக இந்திய திருநாட்டை ஐயா மோடி அவர்கள் காக்கின்ற அதே நேரத்தில் எதிரி நாடுகளை அழிக்கக்கூடிய வல்லமை படைத்த தலைவராக இருக்கின்றார். இராணுவத்திலே சிறந்த நாடு இன்றைக்கு உலகத்திலே 3வது இடத்துல பெரிய நாடு இந்திய நாடு. பொருளாதாரத்திலே உலகத்திலே சிறந்த வீரமாக நடைபெறுகின்ற 3வது இடத்தை நோக்கி நடைபெறுகின்ற இந்திய திருநாட்டினுடைய வளமையையும் வலிமையையும் யார் ஒருவன் தடுத்து நிறுத்தினாலும் அவன் காணாமல் போய்விடுவான் என்ற வரலாற்றை மீண்டும் சொல்வதற்காக இந்த கண்டன கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஐயா தலைவர் மோடி அவர்கள் இந்த நாட்டை வழிநடத்தி இந்தியர்களை காப்பாற்றி, இந்தியாவை காப்பாற்றி எதிரிகளை அழிப்பார் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு இந்த மக்கள் காத்திருக்கின்றார்கள். விரைவில் நல்ல செய்தியை உங்கள் செய்தித்தாள்கள் மூலமாக, உங்களுடைய துறை மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் என்ற உறுதியை இங்கே நான் சொல்லிக்கொள்ள கடமை.